வெல்கம் டு எக்ஸாம் சென்டர். நாம இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இயல் 1ல இருக்கக்கூடிய முதல் பாடம் அன்னை மொழியே, அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய இந்த பாடத்தினுடைய வரி வரியா ஒவ்வொரு 1 மார்க் கொஸ்டின்ஸையும் பார்க்க போறோம். மிஸ் பண்ணாம இந்த எல்லாத்தையுமே பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நாங்க இந்த ஒரு விஷயத்த பண்றோம். தொடர்ந்து இதை சப்போர்ட்டா எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இத வந்து எங்க குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இது எங்க குடுத்திருக்காங்கன்னா, நம்மளுக்கு கவிதை பேழையில இந்த ஒரு விஷயத்த குடுத்திருக்காங்க. இது எங்கெங்க குடுத்திருக்காங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான எல்லா தகவலுமே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள பார்க்கிறப்ப நம்மளுக்கு ரொம்பவுமே முக்கியமானதா இருக்கும். இப்ப இந்த பாடத்துல வந்து பார்க்கிறப்ப, இந்த அன்னை மொழி அப்படிங்கிறது வந்து எதுல குடுத்திருக்காங்கன்னா, கவிதை பேழை அப்படிங்கிறதுல குடுத்திருக்காங்க. அடுத்து இந்த அன்னை மொழி அப்படிங்கிறத எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்ப இந்த பாடத்தினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து நுழையுமுன் குடுத்திருக்காங்க. எல்லா பாடங்கள்லயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து இந்த நுழையுமுன் அப்படிங்கிறதும், கற்பவை கற்றபின் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறமா நூல்வழி அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ், மத்த எக்ஸாம்ஸ் எழுதுறப்ப, கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறப்ப, அதுக்கப்புறமா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிடிஎஸ்சி எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த மாதிரியான பார்க்கிறது ரொம்பவுமே முக்கியமானதா இருக்கும். அதனால ஒவ்வொரு வரியில இருக்கக்கூடியதையும் எல்லாமே தெளிவா பாருங்க. ரொம்ப முக்கியமானதா இருக்கும். பாருங்க. அவங்க குடுத்திருக்கிறது நம்மளுக்கு வந்து தமிழ்த்தாய் சின்ன குழந்தையின் சிரிப்பானவள், பழுத்த நாரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. நாம வாசிக்கிறப்ப இது ரொம்பவுமே சுலபமானதா தான் இருக்கும். ஆனா இதுல இருந்து அதிகமான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எப்படி கேட்கலாம்னு பாருங்க. சின்ன குழந்தையினுடைய சிரிப்பானவள் யார் அப்படின்னு கேட்கலாம். அதற்கு நீங்க எழுத வேண்டியது தமிழன்னை அப்படின்னு எழுதணும். அல்லது பழுத்த நாரையினுடைய பட்டறிவானவள் யார் அப்படின்னு கேட்கலாம். அல்லது வானத்திற்கும் வையத்திற்குமான இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் யாருன்னு கேட்கலாம். உணர்ந்து கற்றால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி. உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் யார் அப்படின்னு கேட்கறது இந்த ஒரு வரி ரொம்பவே முக்கியமானது இந்த இடத்துல. அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், அதுக்கப்புறமா கொடுத்துருக்க பாருங்க, செப்புதற்கரிய அவளுடைய பெருமைகளை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இது எல்லாமே முக்கியமானது. அது எல்லா விஷயங்களையுமே ரொம்ப தெளிவா பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். வாசிக்கக்கூடிய நேரங்களை ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா அழகார்ந்த செந்தமிழை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நம்மளுக்கு முதல் வரி பாருங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே எம் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே, முன்னும் நிலைவாழ் முடிதான வாழ்த்துவோமே. அடுத்து பாருங்க, இது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க. இதுல இருந்து ஏதோ ஒரு லைனை குடுத்துருவாங்க. அத குடுத்துட்டு இது எந்த இதுல வந்து அதாவது ஸ்ட்ரெய்ட்டா இது எந்த பாடம்னு கேட்க மாட்டாங்க. எந்த அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னு எழுதணும். அதே மாரி இந்த இடத்துல இங்க பாருங்க, செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை, என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும், முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நடுநிலை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தா மறைத்தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும், அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் உழங்க தனித்தமிழே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதை கொடுத்துட்டு இங்க வந்து இந்த லைன்ல இருக்கக்கூடிய இதுல இருந்து இது வரைக்கும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நம்ம கிட்ட கேட்கக்கூடியது இது எங்க இடம்பெற்றிருக்குன்னா, செப்பரிய நின்பருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்ப இதுல இருந்து எங்க கேட்டாலும் சொல்ல தெரியணும், இதுல இருந்து எங்க கேட்டாலும் சொல்ல தெரியும். அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய வரிகளை ஒரு 4-5 தடவை பறிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சுலபமானதா இருக்கும். இதை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த இது வரைக்கும் மனப்பாட பாடல், அதனால நீங்க மனப்பாடம் பண்ணிடுவீங்க. ஆனா இதுல இருந்து வந்திருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மனப்பாடம் கிடையாது. நார்மலானதுதான். அதனால நீங்க நார்மலா படிச்சாலே போதுமானதா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அவ்வளவா இம்பார்ட்டன்ட்டும் என்ன பொறுத்த அளவுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து கேட்க போறது கிடையாது. இங்க இருந்து வரி குடுத்து இது யார் எழுதுனா, எதுல இடம்பெற்றிருக்குது, என்ன தலைப்பு அப்படிங்கறத கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதே லைன்ஸ குடுத்துட்டு இங்க இருந்து ஏதாவது ஒரு லைனை கேட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, செந்தமிழே அப்படின்னு கொடுத்துட்டு இலக்கண குறிப்பு கேட்பாங்க. அப்பனா இதை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா, செம்மை கூட்டல்
தமிழை அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். அப்ப மை விகுதி வர்றதுனால இது வந்து பண்பு தொகையாகும். அந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியானதா இருக்குது. அதை வந்து நம்ம பாத்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க மண்ணும் சிலம்பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க குறிப்பிடக்கூடிய நூல் என்னன்னு கேட்பாங்க. சிலப்பதிகாரம்னு சொல்லணும். மணிமேகலைன்னு சொன்னா மணிமேகலைனா மணிமேகலைன்னு சொல்லணும். அடுத்து வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து தென்னன் மகளேன்னு ஒண்ணு வரி இருக்கும். அப்ப தென்னன் மகளேனா என்னன்னு கேட்பாங்க. அந்த தென்னன் மகளேனா நம்ம பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லணும். இப்ப பாருங்க தென்னன் மகளேனா பாண்டியன் மன்னன் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா, பாப்பத்தேனா 10 பாட்டு, எண் தொகைனா 8 தொகை. இது எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லணும். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த பேஜ்ல வந்து ரொம்பவுமே முக்கியமானது. ஆனா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த பொருள் சொல்லக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு வரியாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல இருந்தா அதிகமான கேள்விகள் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அத மட்டும் தான் நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு புத்தகத்த 2025 இப்ப புது அடிஷன்ங்கிறதுனால இது ரொம்பவே குறைச்சிருக்காங்க, சுருக்கியிருக்காங்க. அது ரொம்பவே ஈஸியா இருக்கதா இருக்கும். அதனால நல்லா படிச்சுக்கிற வேண்டியது நம்முடைய கடமை. இப்ப பாருங்க, பாடலுடைய பொருள் குடுத்திருக்காங்க. "அன்னை மொழியே, அழகு நிறைந்த செந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே." பாருங்க, இது எல்லாத்துல இருந்தே நம்ம ஒரு கேள்வி எடுக்கலாம். அன்னை மொழியேன்னு குடுத்திருக்காங்களா? அழகு நிறைந்த செந்தமிழே, செழுந்த செழுந்தமிழேன்னு இந்த இடத்துல வந்து அவங்க குடுத்திருக்காங்க. செந்தமிழேன்னு குடுத்தா பண்பு தொகை போடணும். பழமைக்கும் பழமையாய் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே. நறுங்கணியேனா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இத வந்து இலக்கண குறிப்பு குடுக்கணும். அப்பனா இங்க நம்மளுக்கு பண்பு தொகை வரும். நறுங்கணியே அப்படின்னு சொன்னா பண்பு தொகை வரும். அத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளால் மேன்மையான பெருமைக்குரியவளே, இனிய 10 பாட்டே, 8 தொகையே, நல்ல 11 கீழ்க்கணக்கே. இந்த இடத்துல வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து 2 இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த நல்ல அப்படிங்கிற அடைமொழி வருது. அப்ப இத நல்லா ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய ஒரு இடமா இருக்குது. பாருங்க இந்த இடத்துல நல்ல 11 கீழ்க்கணக்கே குடுத்துருக்காங்களா? இப்ப அதே இது வாங்க கீழ வந்து பாருங்க. இந்த இதுல பாருங்களேன். ஒத்த பதிற்று 10 நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்களா? இந்த இடத்துல பாருங்க நல்ல குறுந்தொகை அப்படின்னு குடுத்துருக்காங்களா? அப்ப இந்த மாதிரி குடுக்குறப்ப வந்து நம்மளுக்கு எது ரொம்ப முக்கியமானதுன்னா, எங்க இருந்து கேட்கறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 8 தொகை நூல்கள்ல அடைமொழியை கொண்டது அப்படின்னு சொன்னா, இங்க குறுந்தொகைய சொல்லணும். இல்ல நம்மளுக்கு வந்து இதுல குடுக்க அன்னை மொழிய பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நல்ல எனும் அடைமொழியை கொண்டதுன்னு சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு எங்க குறிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம 11 கீழ்க்கணக்க குறிச்சுக்கணும். அடுத்து பாருங்க, "நுழைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைவணங்கி வாழ்த்துகிறோம்." இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இங்க சிலப்பதிகாரம் குடுத்திருக்காங்க, இங்க மணிமேகலை குடுத்திருக்காங்க. இது 2மே கதை தொடர்பு கொண்ட ஒரு காப்பியங்கள். அதனால இது 2மே எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு சொன்னோம்னா, இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அப்ப உங்ககிட்ட வந்து இரட்டை காப்பியங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்ல வேண்டியது சிலப்பதிகாரத்தையும், மணிமேகலையும் சொல்லணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து "பொங்கி எழும் நினைவுகளால் தலை வணங்கி வாழ்த்துகிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வரிய முடிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, "செழுமை மிக்க தமிழே எமக்கு உயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமையையும் என் தமிழ் நாக்கு எப்படித்தான் விரித்துரைக்குமோ, பழம் பெருமையையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையையும் வேற்று மொழியினர்." இங்க ரொம்ப முக்கியமானது பாருங்க. இங்க வேற்று மொழியினர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்களா? இந்த வேற்று மொழியினரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இப்ப உங்களுக்கு கரெக்டா சொல்றேன் பாருங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, பெரும்பாலுமான கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னா இந்த வேற்று மொழியினர். அதாவது இந்த லைன்ல பாத்தீங்கன்னா, "வேறார் புகழுரைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி குடுத்திருப்பாங்க. அந்த லைன்ல இருந்து அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்ப பாருங்க இந்த ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. வேறார் புகழுரையும் அப்படிங்கிறத குடுத்துட்டு, இதற்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப நீங்க எழுத வேண்டிய சரியான பொருள் என்ன தெரியுமா? அங்க வேற்று மொழியினர் அப்படிங்கிறத நம்ம வந்து எழுதணும். இங்க பாருங்க இந்த இடத்துலயும் அத எழுதணும். "உன்னை பற்றி உரைத்து புகழுரையும் எமக்கு உன் மேல் பற்றுணர்வை எழுப்புகின்றன. என் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை." இங்கேயும் ரொம்ப முக்கியமானது இருக்கு. இந்த வண்டானது இருக்குல்ல, அந்தும்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க குடுத்திருப்பாங்க பாருங்க. அந்தும்பி அப்படின்னு இங்க நம்மளுக்கு குடுத்திருக்கக்கூடியது நம்மளுக்கு வண்டானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறணும். இங்க இருக்கக்கூடியதுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வண்டானது அப்படின்னு தான் அர்த்தம். அந்தும்பினா வண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி பாருங்க, "வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடும். அதுபோன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூழ்க. உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம்." இந்த கனல் அப்படின்னா என்னன்னா, நெருப்பு அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். அந்த அளவுல அந்த அளவுக்கு நம்ம நெருப்பு தீ போன்ற எழக்கூடிய அந்த உணர்வு மிக்க உணர்வ தான் அப்படி சொல்றாங்க. "உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெருமையை நாங்க எங்கேயுமே எடுத்துரைக்கிறோம். உன்னுடைய பெருமையை நாங்க வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதுல பாவலர் பெருஞ்சித்தனார் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நூல்வழி பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி
ஒரு பாடல் இருக்குன்னு சொன்னா அந்த பாடலுடைய ஆசிரியர் ரொம்ப முக்கியமானது, நுழையும் முன் ரொம்ப முக்கியமானது, கற்பவை கற்றபின் ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய நூல்வழி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அது மாதிரியே ஒவ்வொரு இயல்களுக்கும் நீங்க பார்க்க வேண்டும், ஒவ்வொரு பாடங்களுக்கும் நீங்க பார்க்க வேண்டும். ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது. இது எல்லாத்தையுமே நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கக்கூடியது. ஒரு முறை பார்த்தாலும் நீங்க ரொம்ப தெளிவா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க நூல்வழி பார்க்கலாம். நூல்வழியில பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இங்க ரொம்ப முக்கியமானது இருக்கு. இந்த அன்னை மொழி அப்படிங்கிற பாடல் எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொன்னா கனிச்சாறு அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க எந்த தொகுதின்னு கேட்டா முதல் தொகுதியிலே இடம்பெற்றிருக்கணும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல எத்தனை தலைப்புகள்னா வேறு தலைப்புகள்ல இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்கிறாரு அன்னை மொழி அப்படிங்கிற பாடல. அந்த அன்னை மொழி அப்படிங்கிற பாடல் நம்மளுக்கு எங்கெங்க இடம்பெற்றிருக்கு எதுல இடம்பெற்றிருக்குன்னு சொன்னா கனிச்சாறு அப்படிங்கிற தொகுப்புல இடம்பெற்றிருக்கிறது. அந்த தொகுப்புல அது முதல் தொகுப்பா இருக்குது. அது 2 வேறு தலைப்புகள்ல உள்ள பாடல்கள் தான். அந்த 2 வேறு தலைப்புல உள்ள பாடல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்த்தாய் வாழ்த்து, முந்துற்றோம் யாண்டும். இது ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கிறது. முக்கியமான கேள்விகள்லயும் முதன்மையானதா இருக்குது. இந்த இடத்துல நீங்க பாத்துக்கிட வேண்டியது இதுவா இருக்குது. அடுத்து பாடமாக இடம்பெற்றுள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் தான் இப்ப நீங்க பார்க்க போறதும். பாருங்க தென்மொழி தமிழ் செட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நீங்க பார்க்க வேண்டியது. ஏன்னா இது அடிக்கடி கேட்கக்கூடியது. ரொம்ப கவனம் செலுத்தி இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் யாருன்னு கேட்பாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அல்லது எந்த நூல்களின் இதழ்களின் வாயிலாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எந்த இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பினார் அப்படின்னு சொன்னா தென்மொழி தமிழ் சிட்டு அப்படின்னு நீங்க சொல்லணும். இப்ப பாருங்க அதுலயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்கலாம். துரை ராசமாணிக்கம் அப்படின்னு போன வருஷம் புத்தகத்துல எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா துரை மாணிக்கம் கொடுத்திருந்தாங்க. இந்த தடவை துரை அதோட ராச சேர்த்து மாணிக்கம். அப்ப அவருடைய இயற்பெயர் துரை ராசமாணிக்கம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அவருடைய பெருஞ்சாத்தனுடைய இயற்பெயர் இதுதான். அடுத்து பாருங்க இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய இதில் எது முக்கியமானது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்க. உலகில் 100 பாவிய குத்து இந்த மாதிரி நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த நூல்களில் ஒரு சில நூல்களை கொடுத்து இதில் பாவலரேறு பெருஞ்சித்திரனால் எழுதப்படாதது எதுன்னு கேட்கலாம். எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை கொடுத்துட்டு 3 வேற மாதிரியானது கொடுக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நூல்களை மட்டும் தயவு செய்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு எக்ஸாமை அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்து பாருங்க பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவனுடைய திருக்குறள் மெய்ப்பொருளை இந்த இடத்துல இருக்கக்கூடியதில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது எந்த ஒரு நூல் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகும். அடுத்து பாருங்க இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மியானதான். ஏன்னா எத்தனையோ பேருடைய நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது. அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைமையாக்கப்படலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படலை. ஆனால் கூற்று காரணங்களில் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இவருடைய நூல்கள் நாட்டுரிமை ஆக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் கூற்று சரியானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் தேர்வு செய்யணும். அதற்காக ஒரு தடவை நீங்கள் வாசிக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பல முறை வந்து தேர்வுகளில் கேட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதாவது நற்றுணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தால் ஏந்தும் களியோடு அகம்புறம் என்று இத்தரித்த 8 தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே. இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். அதாவது இதை நற்றிணை அப்படிங்கிறதுல இந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது. ஆனால் நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நல்ல எனும் அடைமுறையுடைய நூல் என்னன்னு கேட்டுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் எழுத வேண்டியது என்னன்னா குறுந்தொகை எழுதணும். அடுத்து வந்து இப்படி கேட்கலாம். 8 தொகையை பற்றிய செய்யுள் பாடலிலே இரண்டாவதாக குறிப்பிடப்பட்டது, மூன்றாவதாக குறிப்பிடப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் இந்த பாடல் நீங்கள் வந்து வாசிக்கிறப்பே கொஞ்சம் ரைமிங்காக வாசிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதாவது நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடம் கற்றறிந்தார் ஏந்தும் களியோடு அகம்புறம் என்று இத்தரித்த 8 தொகை. இந்த மாதிரி ஒரு ரைமிங்கோடு நீங்கள் வாசிக்கின்ற பொழுதும் அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அந்த மாதிரி இருக்கும். பாருங்க முதல்ல நம்மளுக்கு நற்றினையை குறிப்பிட்றாங்க, ரெண்டாவது நம்மளுக்கு குறுந்தொகை குறிப்பிட்றாங்க, மூன்றாவது 500 குறிப்பிட்றாங்க, நான்காவது ஒத்த 10 அதாவது 10 ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல், 6 வந்து பார்த்தீங்கன்னா நற்றினை 1 குறுந்தொகை 2 500 3 10 4 பரிபாடல் 5 கலித்தொகை வந்து 6. இந்த இடத்துல வந்து 6கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 8 தொகை நூல்களில்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடைமொழி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, நல்ல குறுந்தொகை கொடுத்துருக்காங்களா. அடுத்து பாருங்க 500 எந்த அடைமொழியுமே இந்த இடத்துல கொடுக்கல. அடுத்து பாருங்க பதிற்று பத்துக்கு ஒத்த பதிற்று பத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரிபாடலுக்கு ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கற்றிருந்தார் என்னும் கலித்தொகைக்கு வந்து என்னன்னா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கலியோடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கற்றறிந்தார் ஏந்தும் கலியோடு அப்படின்னு சொல்லிட்டு அகம்புறம் இந்த இடத்துல வந்து அகம்புறம் வந்து அகநானூறு புறநானூறு அப்படிங்கிற இந்த 2 நூலையும் தான் கொடுக்குறாங்க. கடைசியாக வரக்கூடியது தான் இந்த அகநானூறு புறநானூறு அப்படிங்கிற இந்த 2 நூலுமே வரும். அப்போ பாருங்கள் நற்றிணை 1, குறுந்தொகை 2, ஐங்குறுநூறு 3, பதிற்று பத்து 4, பரிபாடல் 5, கலித்தொகை 6, அகநானூறு 7, புறநானூறு 8 அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல குறிச்சுக்கோங்க. இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த பாடத்தில் இருக்குன்னு சொன்னால் இப்போ பார்க்க போகிற இந்த கேள்வி தான். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இது கேள்வியை கேட்டுருவாங்க இந்த ஒரு பாடலை. ஆனால் இந்த பாடலை இயற்றியவர் யார், இது வந்து சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. என்று இருக்கிறார் யார்னா சச்சிதானந்தன். இந்த ஒரு கேள்வியை பல முறை பல மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளையுமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கேட்டிருக்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இதில் வந்து அவங்க ஒரு இது வித்தியாசமாக கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இன்சியனை மாற்றி கொடுக்கலாம். காங்கிறது அதான் நம்ம நல்லா பார்த்துக்க வேண்டியது. ஏன்னா ஒரு முறை கேட்டிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து சச்சிதானந்தன் தான் இதை சொன்னார் அப்படிங்கிறத நல்லா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மற்றபடி பாடலோடு கொண்டு வகுப்பறையில் 5 நிமிடம் பேசுக இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது கிடையாது. இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடியதில் இது மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அடுத்த பாடம் போயிடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த ஒரு பாடத்துக்கான ஃபுல் இதையுமே பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களுக்கான ஒவ்வொரு ஆன்சர்ஸையும் இந்த மாதிரி ஒவ்வொரு வினாக்களையும் நான் வந்து உங்களுக்காக எடுத்து போடுறேன். தொடர்ந்து இதே சப்போர்ட்ஸை கொடுத்துட்ருங்க. இன்னும் பல கேள்விகளோடு பார்க்கலாம். இது எக்ஸாம் சென்டர் ஃபார் TTSE ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.